செய்தி. வணக்கம். விவி செய்திகளுக்காக ஊர் செய்திகள் வாசிப்பது ஸ்வர்ணா. டென்னிஸ் பால் கிரிக்கெட் போட்டி தமிழக அணி வெற்றி. ஷோலிங்கரில் நடைபெற்று வந்த 12 மாநிலங்களை சேர்ந்த அணிகளுக்கான டென்னிஸ் பால் கிரிக்கெட் சாம்பியன்ஷிப் போட்டியில் பெண்கள் பிரிவில் தமிழக அணி வெற்றி பெற்று கோப்பையை தட்டி சென்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கர் பகுதியில் இயங்கி வரும் தனியார் பள்ளி வளாகத்தில் 32வது டென்னிஸ் பால் கிரிக்கெட் ஃபெடரேஷன் சாம்பியன்ஷிப் போட்டி கடந்த 21ஆம் தேதி துவங்கி 3 நாட்கள் நடைபெற்றது. இப்போட்டியில் தமிழகம், மகாராஷ்டிரா, புதுச்சேரி, கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட 12 மாநிலங்களை சேர்ந்த சுமார் 300க்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் ஆண்கள் கலந்து கொண்டு விளையாடினார்கள். இறுதிப் போட்டியில் பெண்கள் பிரிவில் தமிழகம் மற்றும் மகாராஷ்டிரா அணிகள் மோதின. இதில் தமிழக அணி 6 ஓவர்களில் 76 ரன்கள் எடுத்து மகாராஷ்டிரா அணியை 2ஆம் இடத்திற்கு தள்ளி வெற்றி பெற்றது. அதேபோல் ஆண்கள் பிரிவில் இறுதிப் போட்டியில் மகாராஷ்டிரா அணி மற்றும் தமிழக அணி மோதின. இதில் மகாராஷ்டிரா அணி 8 ஓவர்களில் 56 தான் எடுத்து வெற்றி பெற்று முதல் இடத்தை பிடித்தது. வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசளிப்பு விழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு டென்னிஸ் பால் கிரிக்கெட் கழகத்தின் காப்பாளர் பொன் கிருஷ்ணமூர்த்தி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அணிகளுக்கு கோப்பை, பதக்கம் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் டென்னிஸ் பால் கிரிக்கெட் கழக நிர்வாகிகள், உறுப்பினர்கள் மற்றும் வீரர், வீராங்கனைகள் என பலர் கலந்து கொண்டனர். விவி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர். Okay, sir. Thank you, sir. Thank you, sir, and thank you, students. Now,